ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திஷி விலாக்ஸ். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் நாங்கள் எடுத்துருக்கோம். வெங்காயம் தக்காளி தான் இதுக்கு மெயினாக தேவை. அடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டுக்கிறோம். நான் ஆல்ரெடி சிக்கன் பரட்டி வச்சுட்டேன், உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இதை செஞ்சு காட்டுறேன். சிக்கன் பொடி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அதை பரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பட்டை கிராம்பு வெடிச்சிருக்கோன்னே வெங்காயம் நல்லா நிறையா, அப்போ தான் கிரேவி நிறையா கிடைக்கும். அதுக்காக தான் வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதை போடுறேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இதோட நறுக்கி வச்ச தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி மசிஞ்சு வர்றதுக்காக உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விடுவோம். தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா அதை கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதில் நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம், அந்த சிக்கனில் இருக்க ஸ்மெல்லாம் நல்லா போகும். அது பிறகு தான் நம்ம வாட்டர் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. இது நல்லா இப்போ கொதிச்சு வரணும், அவ்வளோதான். சிக்கன் வேகிறதுக்கு 10 நிமிஷம் போதும். ஈஸியாகவே சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்காது. கொதிச்சு வரட்டும். கருவேப்பிலை மல்லித்தலை கடைசியாக போட்டுக்கிட்டோம். எதுக்காகனா வாசனைக்காக போட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம இறக்கிக்க வேண்டியதான். இதை சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதோட இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.